அந்நிய தேசத்திலிருந்து வந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த இந்த ரூத்துக்கு தேவன் கொடுக்கிற சிலாக்கியத்தை பாரு. ஒருவனும் உன்னை தொட முடியாது, எந்த நோயும் உன்னை தொட முடியாது, எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. முருகன் சாட்சி சொன்னாரு, என் பிள்ளைய பிசாசு தொட்டுருச்சு முதுகுல 3 இடத்துல பெரிய காயம். ஜெபம் பண்ணின காலையில பார்த்தா அந்த காயமே இல்ல, பிசாசு மறைஞ்சு போச்சு. கையை தமிழ் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனும் உன்னை தொட முடியாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கைகால் விழுந்துமோன்னு நினைச்சேன், ஆய சாட்சி கேட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எந்த பிசாசு உன்னை தொட முடியாது. பிசாசு நோயை கொண்டு வருகிறான், பிரச்சனையை கொண்டு வருகிறான், இழப்பை கொண்டு வருகிறான். தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒருவரும் உன்னை தொட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து பாங்க, உனக்கு தாகம் எடுக்குமாமா, நீ தாகம் எடுக்கும் போது நீ தண்ணீர் அண்டைக்கு போ. அல்லேலூயா. என் வேலைக்காரன் ஒன்று கொண்டு வருகிற பாத்திரத்திலே நீயும் குடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். தாகம் எடுக்கும் போது யார் அடுத்தவங்க தண்ணி கொடுப்பாங்களா? என் வேலைக்காரன் கொண்டு வருகிற இந்த தண்ணீரை நீயும் குடிக்கலாம். வசனம் 9ல சொல்ற. இப்ப தாகமும் தீர்ந்துருச்சு. தாகத்தை தீர்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு தாகத்தை எல்லாம் தீர்ப்பார். நிறைய தாகத்தோடு நீ இருப்ப. அல்லேலூயா. இயேசுவை நம்பும் போது, அவரிடத்துல விசுவாசம் வைக்கும் போது, அவரிடத்துல செபிக்கும் போதுதான் உன் தாகம் எல்லாம் தீரும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? இயேசு சமூகத்தை நீ உட்கார்ந்தாதான். நீ வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றியா? அல்லேலூயா. விஜயா கவனிங்க, முருகன் கவனிங்க. வீட்டுல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம சகோதரியை பார்க்க போறோம். 7 மணிக்கு போகும்போது அது பைபிளும் கையுமா தான் உட்காந்துருக்கு ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. அல்லேலூயா. 7 மணி ஆனால வீட்டுல நீங்க வீட்டு ஜெபத்தை உட்காந்துடணும். யாரும் வாரங்கள வரலையே பைபிள் எடுத்து உட்காந்து பாட்டு படிச்சு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். தினமும் நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அது வயலா இருந்தாலும் கேட்டீங்களா? பலனி சித்ரா, நீ ஜெபிக்க தேவ சமூகத்துல 7 மணி சாயங்காலம் ஆயிட்டாலும் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சது. காலையில 5 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்துல உட்கார ஆரம்பிச்சது. ஆண்டவரிடத்துல ஜெபிக்க கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தரை துதிக்க தொடங்கிருங்க. அல்லேலூயா. உன் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார்.